அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்களுடைய சேனலில் ஒளிபரப்பாகக்கூடிய அனைத்து பயான் நிகழ்ச்சிகளையும் தவறாமல் காணுங்கள். எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், மேலும் தவறாமல் பெல்லைக்கானை அழுத்தியுங்கள். ويغفر لجميع خلقه إلا لمشرك أو مشاهد أو كما قال عليه الصلاة والسلام. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. وما التوفيق إلا بالله لا حول ولا قوة إلا بالله العلي العظيم. புகழனைத்தும் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவுக்கே உரித்தாகுக. சாந்தியும் சமாதானமும் ஈடு மேலான உத்தம தூதர் எம்பெருமான் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது அன்னவரின் அடிச்சுவடுகளை அடிப்படையாக அப்படியே பின்தொடர்ந்து வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபா பெருமக்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், நல்லோர்கள், வல்லோர்கள், வலிமார்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீது என்றென்றும் என்று கௌரவமாகுக. அல்லாஹ்வின் அன்பிற்கும் அருளுக்கும் உரித்தான நல்லடியார்களே, மீண்டும் உங்கள் முன் இஸ்லாமிய காணிக்கையான சலாமினை சமர்ப்பணம் செய்து எனது உரையை துவங்குகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா இந்த உலகத்தில் பிடித்து ஆட்டிக் கொண்டிருக்கிற கொரோனா என்ற கொடூரமான வைரஸை விட்டு ஒரு ரஹ்மான் அமைப்பின் பாதுகாப்பு வைப்பானாக. இந்த பாக்கியமான இறைவின் பரக்கத்தை கொண்டு மருத்துவமனை செலவுகள், அதன் சிரமங்கள், கஷ்டங்களை விட்டு நம்மையும் நம்மை ஈண்டெடுத்த பெற்றோர், உற்றார், உறவினர்கள், மனைவி, மக்கள் யாவரையும் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா பாதுகாத்துவானாக. உயிர் உள்ளவரை அல்லாஹ்வை எதிர்த்து வணங்குவதற்கு ஒரு ரஹ்மான் தௌஃபீக் செய்வானாக. கடைசி வரை முடங்கி விடாமல் அல்லாஹ்வை எதிர்த்து வணங்கக்கூடிய நன்மக்களாக அந்த ரஹ்மான் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நம்மை ஆக்கியிருவானாக. இதே போன்று ரமலானுடைய மாதங்களை அடைந்து அந்த ரமலானுடைய மாதங்களில் அல்லாஹ்விற்கு பிடித்தமான நெருக்கமான நல்லமல்கள் செய்யக்கூடிய பாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் வல்லரஹ்மான் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா தந்தருவானாக. வெளியிடக்கூடியவர்களே, அவர்கள் சொன்னதை போன்று நாம் நினைத்து பார்க்கிறோம். சென்ற ஆண்டு இதே பராத்துடைய இரவுதான் சிறப்பாக அல்லாஹ்க்கு வணங்குவதற்கு தயாராகி கொண்டிருக்கிற பொழுது, இல்லை பள்ளிக்கு வருவதற்கு உங்களுக்கு அனுமதி இல்லை, பள்ளிக்குள் உங்களால் நுழைய முடியாது என்கிற ஒரு சூழலை நோய் நம்மை தடுத்து வைத்திருந்தது. சில நேரங்களில் அரபியில் பழமொழி சொல்வதை போன்று கையில் இருக்கிற பொழுது அதனுடைய பலன் நமக்கு தெரியாது, அதை இழந்த பிறகு அதனை நாம் எண்ணி கை சேதப்படுவோம். அந்த நேரங்களில் நமது மனநிலை இருந்தது, பள்ளிவாசல போய் ஒரு 2 ரக்காத்தாவது என்னால் கொடுக்க முடியவில்லையே என்று ஒவ்வொரு முன்னியுடைய உள்ளங்களிலும் அந்த நிதர்சனமான எண்ணங்கள், சிந்தனைகள் நமக்குள் இருந்து கொண்டே இருந்தது. பள்ளிவாசலுக்குள்ள போறது அப்படிங்கிறத ஏதோ நாம் காபத்துல்லாஹ்விற்கு சென்று தவாஃப் செய்வதற்கு நிகரான ஒரு ஆனந்தம் நமது மனங்களுக்குள் இருந்தது. எப்ப பள்ளிவாசலுக்குள்ள திரும்பவும் நுழைந்து கொள்ளலாம், தொடலாம் என்ற ஒரு அனுமதி வந்த பொழுது அரசகத்தில் இருந்து இங்கிருந்து நாம் புறப்பட்டு காபத்துல்லாஹ்வை தவாஃப் செய்தால் எந்த அளவுக்கு ஒரு ஆனந்தமான மகிழ்ச்சி ஏற்படுமோ, அது போன்ற ஒரு ஆனந்தமான மகிழ்ச்சி இஸ்லாமியுடைய அனைத்து மனங்களிலும் இயல்பாக இருந்ததை நாம் பார்க்கிறோம் கண்ணியமானவர்களே. ஆனா அப்படி இருந்த ஒரு சூழல் மாறி அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நம்மை சற்று மாற்றி வைத்திருக்கிறான். ஒரு நிம்மதியான ஒரு கால சூழலிலே நாம் அமர்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் தஆலா ரமலானே இதே மாதிரி நமக்கு அனுபவிக்கக்கூடிய பாக்கியத்தை தரணும் அப்படிங்கிற பிரார்த்தனையை நாம் அல்லாஹ்விடத்தில் வச்சுட்டே இருக்கோம். என்ன காரணம் அப்படின்னா, ரமலானுடைய மாதங்கள் பிரத்யேகமாக பள்ளிகள் எல்லாம் நிரம்பி வழிந்து கொண்டிருந்த அந்த காலகட்டங்கள் எல்லாம் மாறி போய் நாம தொழுகையில் மிகப்பெரிய ஒரு கொடூரமான ஒரு சூழலில் சென்ற ரமலான் தான் சென்றது. ஆனால் வருகிற ரமலான் அப்படியெல்லாம் இல்லாமல் ஒவ்வொரு சூழலிலும் அல்லாஹ்வோடு நெருக்கமான அந்த பள்ளியோடு பயணிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா தரும். கண்ணியமானவர்களே, சில வாய்ப்புகள் நமக்கு தேடி வருகிற பொழுது, சில வாய்ப்புகளை ரப்பல் ஆலமீன் கொடுக்குகிற பொழுது அதனை நாம் நேர்த்தியாக பயன்படுத்தி பழகிக் கொள்ள வேண்டும். இன்னைக்கு நம்ம உபயோகப்படுத்துற மொபைல்ல ஒரு மெசேஜ் வருது, என்னன்னா இந்த செய்தியை நீங்கள் 10 பேருக்கு பகிர்ந்தால் உங்களுக்கு 500 ரூபாய் கிடைக்கும் என்கிற ஒரு செய்தி வருது. அது உண்மையா பொய்யா அப்படிங்கிறது நம்ம பார்க்கறது இல்லை, அனுப்பி பார்க்கிறோமே, கிடைச்சா லாபம் தான்.
அனுப்பி பார்ப்போமே, கிடைச்சா லாபம் தானே என்றால் எந்த செய்தியெல்லாம் பார்க்கறதில்ல. ஒரு 10 பேருக்கு அனுப்பி விடுறோம். ஒரு டைப் மெசேஜ் வந்து இதை நீங்கள் 10 பேருக்கு அனுப்புங்கள், உங்கள் வியாபாரம் பறக்கத்தாக இருக்கும் என்று வருகிறது. எந்த சிரமமும் இல்லை, ஒரு பட்டன் அமுத்துறதான அமைச்சிருக்காங்க, நம்ம செய்யறோமா இல்லையா? இப்பொழுது வாய்ப்புகள் வருகிற உடனே நாம் பயன்படுத்தி பார்க்கிறோம், பலன் கிடைக்கிறதா இல்லையா? ஆனா நாம் பயன்படுத்தி விடுகிறோம். ஒரு நேரம் கிடைச்சுன்னா அது லாபம். ஆனால் வாய்ப்பையும் இறைவன் கொடுத்து விட்டு அழகாக சொல்கிறான், பலன் நிச்சயமாக உண்டு என்று அல்லாஹ்வால் சொல்லப்பட்ட சில சிறப்பான இரவுகளை கொண்டு இதை வராத்து வருகிறோம். அல்லாஹ்விட்ட வாய்ப்பை அல்லாஹ் கொடுக்குகிறான், நமக்கான சலுகைகளை அல்லாஹ் கொடுக்குகிறான். கொடுக்கிறதோடு மாத்திரமல்ல, உங்களுக்கான பலன் நிச்சயமாக உண்டு என்பதை உலகத்தில் பொய்யே சொல்லாத மாணவர்கள் முன்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இந்த டபுள்யூல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நின்று தனக்கான நுபுவத்து செய்தி வந்தவுடன் தன்னோடு பழகி ஓடி ஆடி விளையாடிய நண்பர்கள் ஒன்று கூடி இருக்கிறார்கள். தன்னை தூக்கி சுமந்த உறவினர்கள் அங்கே இருக்கிறார்கள். தான் வளர்ச்சியை கொஞ்சம் கொஞ்சமாக கண்ணால் பார்த்து எல்லா மனிதர்களும் ஒன்று கூடி இருக்கிறார்கள். அந்த ஜபலை ரஹ்மா என்கிற அந்த மலையின் மீது முஹம்மது ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, இந்த மலைக்கு பின்னாடி ஒரு பெரிய படை உங்களை தாக்க வருது, நான் சொன்னா நீங்க நம்புவீங்களா நம்ப மாட்டீங்களா? பலா யார யா முகமது, நாங்க நிச்சயமா நம்புவோம் அப்படின்னு சொன்னாங்க. முகமது ரசூலுல்லாஹ், அதாவது உலகத்துல ஒரு மனிதன் தான் வாழுகிற பகுதியை விட்டு அங்கு போன நல்ல பேர் எடுத்து வந்தாங்க. இன்னைக்கு நிதர்சனமாக ஒரு 20 ஆண்டு காலத்திற்கு பின்னால் நமது கரம் பிடித்த மனைவிடத்தில் ஒரு ஆண்டுக்கும் நல்ல பேர் எடுக்க முடியல. உங்களை பத்தி தெரியாதா? நீங்க பேசினா பூரா பொய்யா பேசுவீங்க, எனக்கு தெரியுது மனைவி சொல்லிடாம இல்லையா? நாம பெற்றெடுத்த பிள்ளை பேச தொடங்குறதுக்கு முன்னாடி அத்தாடி சொன்னாலே வாங்கி தரமானே எனக்கு நல்லா தெரியும், சொன்னாலே நம்ம உள்ள சொல்லிடும். ஆனா எம்பெருமான ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 40 ஆண்டு காலங்கள் வாழ்ந்தார்கள். வாழ்ந்த வாழ்க்கையை புத்தகமாக திறந்து வைக்கிற பொழுது யார் எந்த விதமான அதிர்ச்சியும் சொல்லாமல் ஏன் முகமது சொன்னால் அது உண்மை என்பதை நம்பினார்கள். அத்தனை உண்மையை மாத்திரம் உரைக்கிற முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த ஷஅபானுடைய மாதத்தினுடைய மத்திய பகுதியான 15வது நாள் வந்து உண்மையானால் அல்லாஹ் தஆலா முதல் வானத்தில் பக்கம் இறங்கி வருகிறான். இறங்கி வந்து கேட்கிறான், அல்லாஹ்வின் முஸ்தக்பிர், யாராவது பாவம் மன்னிப்பு தேடாமல் இருக்கிறீங்களா? உங்கள்ல என்னிடத்தில் நீங்கள் மன்னிப்பு தேடுங்கள், நான் உங்களை மன்னித்து விடுகிறேன். அல்லாஹ்வின் விடுதலையில் யாராவது ஆரோக்கிய குறைவாக இருக்கிறீர்களா? அதாவது உங்களுக்கு சோதனைகள் இருக்கிறதா, கஷ்டங்கள் இருக்கிறதா? என்னிடத்தில் கேளுங்கள், நான் தருகிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ்வின் முஸ்தக்பிர், யாராவது உங்களுடைய வாழ்வாதாரத்தை விஸ்தீரப்படுத்துவதற்காக இடத்தில் கேட்கிறீர்களா? நான் உங்களுக்கு விஸ்தீரப்படுத்தி வைக்கிறேன், உங்களுக்கு தருகிறேன் என்று அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா முதல் வானத்தில் வந்து இறங்கி உங்களுக்கு கேட்கிறான் என்பதை யார் சொன்னான்? பொய்யே உரைக்காத முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது மட்டும் இல்ல, இல்லா வக்கலா வக்கலா என்று பெருமானார் ஸல்லல்லாஹு இந்த மாதிரி அல்லாஹ் நிறைய விஷயங்களை உங்கள்கிட்ட கேட்கிறான். எப்ப வரைக்கும் சுபஹுடைய தொழுகை உதயமாகிற வரை அல்லாஹ் உங்களிடத்தில் கேட்டுக்கொண்டே இருக்கிறான் என்று முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றான். இன்னைக்கு நம்ம யாரோ கொடுக்கிற அறிக்கைகளை படித்து பார்த்து விட்டு ஒற்றைகள் புரட்சிக்காக காத்துக் கொண்டிருக்கிறோம். நம்ம தேவையில் ஏதாவது இருக்குதா? நம்ம தொழிற்கடன் ஏதாவது கத்தி இருக்குதா பாருங்கப்பா, விவசாய கடன் கத்து இருக்குதா, இதுல பாரு எதுக்கு போடலாம் என்று அறிக்கைகள் எல்லாம் பேப்பராக மாறுகிற அறிக்கைகளை கூட நம்பிக்கொண்டு அந்த ஒற்றைகள் புரட்சிக்காக காத்துக் கொண்டிருக்கிற இந்த தருணத்தில் அல்லாஹ் அழகான 3 அம்ச சலுகைகளை அல்லாஹ் தருகிறான். இதோ இந்த நாள் உதயமாகி வருகிறதா, நான் இறங்கி வந்து ரப்புல் ஆலமீன் இறங்கி வந்து நம்மிடத்திலே பேசுகிறான். உங்களிடத்தில் யாராவது பாவம் மன்னிப்பு தேடுறவங்க இருக்கிறீங்களா? கேளுங்கப்பா, நான் மன்னித்து விடுகிறேன். உலகத்தில் எம்பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாவம் கரை கூட படாதவர்கள், பாவத்தை முகத்து கூட காட்டாத எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபதீன மரணத்தில் வருகிறது. ஒரு நாளைக்கு 70 முத்தம் அல்லாஹ்விடத்திலே பாவம் மன்னிப்பு கேட்பார்கள் என்பதை நாம் ஹதீஸிலே பார்க்கிற பொழுது நாம் எத்தனை முத்தம் அல்லாஹ்விடத்திலே பாவம் மன்னிப்பு கேட்க வேண்டும்? பெருமக்கள் சொல்லித்திருக்கிறார்கள். முதல்ல ஒரு மூங்கினுடைய இயல்பான எண்ணம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பெருமக்கள் நமக்கு அளவாக சொல்லித்திருக்கிறார்கள். ஒருவன் பாவம் செய்கிற பொழுது அந்த பாவத்தின் மீது உண்டான கவலை நம்ம மனதில் வர வேண்டும். பாவத்தை நம்ம எதிர்ச்சியாக ஒரு நிர்பந்தமான சூழலில் ஏதோ நேரம் செய்ய வேண்டிய ஒரு சூழல் ஏற்படுகிறது ஒருவன் செய்கிறான் என்றால் ஒரு மூங்கினுடைய உள்ளம் எப்படி இருக்கணும் என்றால் அந்த
அந்த பாவத்தை செஞ்சுட்டா கண்டிப்பாக நமது உள்ளத்தில் கவலை ஏற்பட வேண்டும். அதற்கு பிறகு அல்லாஹ்வின் மீது உண்டான பயம் ஏற்பட வேண்டும். அதாவது பாக்கியாத்துடைய ஒரு பெரிய உஸ்தாத் கமாலின் உஸ்தாத்ங்கிறவங்க சொல்லுவாங்க, திருப்பூர்காரங்க நினைக்கிறாங்க பேச்சாரு, மனிதனுடைய பாவங்கள் இன்று எப்படி மாறிச்சு அப்படிங்கிற ஒரு உதாரணம் சொல்றாங்க. அவங்க புஷ்ப வியாபாரம் மலர் வியாபாரம் செய்யக்கூடிய ஒருவருடைய பெண்ணை கருவாடு வியாபாரம் செய்யக்கூடிய ஒருவருடைய மகனுக்கு திருமணம் முடிச்சு வைக்கிறார். பொண்ணு வீடு என்ன செய்யறாங்க, பொண்ணு வியாபாரம் பண்றாங்க. அந்த பொண்ணு போய் வாழக்கூடிய வீடு என்ன வியாபாரம் பண்றாங்க, கருவாடு வியாபாரம் பண்றாங்க. கருவாடுக்கும் பூவுக்கும் கொஞ்சமாவது ஒத்து வருமா? இங்க எல்லாம் வாசத்தோடு இருந்தவர்கள் அந்த ஊர் வாழ, ஆனா திருமணம் பண்ணி அனுப்பி வைக்கிறாங்க. அனுப்பி வைக்கிற பொழுது வாசத்தை நுகர்ந்து பழகிய அந்த பெண்ணுக்கு அங்கே சென்ற பொழுதில் அந்த கருவாடு வாழை என்ன செய்ய இருக்க முடியாது. மிகப்பெரிய கஷ்டம், சிரமம். ஆனால் இருந்தது. கொஞ்ச நாளைக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு, அந்த வாழையை தாங்க முடியல, மூக்க போட்டுச்சு, எப்படி வாழ்ந்துச்சு. கடைசியில் கருவாடு வாழை பழகி போய்விட்டது. இப்பொழுது கருவாட்டுக்கும் அந்த பூவுக்கும் ரெண்டே கொண்டு போய் கொடுத்த ரெண்டுக்கும் வந்து உண்டான வாசனையை அதனால் வித்தியாசப்படுத்தி பார்க்க முடியாத ஒரு சூழல் உருவாக்குமா இல்லையா? அந்த மாதிரி மனிதன் பாவத்தை செய்ய ஆரம்பிக்கிற பொழுது முதலில் தடுமாறுகிறான். ஒரு பாவத்தை நம்ம செய்ய ஆரம்பிக்கிற பொழுது ஒரு தடுமாற்றம் ஏற்படுகிறது. ஐயோ நான் செய்யறேனே என்கிற ஒரு எண்ணம் நமது உள்ளத்தில் வருகிறது. ஆனா நாள் போகிறது போகிறது, திரும்ப திரும்ப அந்த பாவத்தை செய்கிற பொழுது அந்த பாவம் நம்மிடத்திலே பழகி போய்விடுகிறது. பழகி போனதற்கு பிறகு எவ்வளவு பெரிய பாவங்களை செய்வதற்கு துணிச்சலுள்ளவர்களாக நாம் மாறிவிடுகிறோம். அப்புறம் நன்மையான காரியம் என்பது நமக்கு அரிதானதாக மாறிவிடுகிறது. ஆகவே இந்த அசத் பெண்களை சொல்லித் தருவார்கள், எப்படி அந்த வாழையை முதல் முறை நுகர்கிற பொழுதே எனக்கு இது ஆகாது என்று நாம் சற்று ஒதுங்கி இருப்போமே ஆனால் நறுமணத்திலே இருந்து கொள்ளலாம். ஆனால் அதோடு பழகி போகிற பொழுது நமக்கு என்ன ஆகியிருந்தால் மலருக்கும் கருவாடுக்கும் மத்தியில் உண்டான வித்தியாசம் கூட நமக்கு தெரியாமல் போய்விடுகிறதா இல்லையா? ஆகவே நாம் முதலிலே எடுத்து வைக்க வேண்டிய ஒரு செய்தி, பாவம் என்பதை பாவமாக கருத வேண்டும். அதனை தூரமாக சற்று தூரமாக நாம் கருத வேண்டும். பெருமக்கள் இப்படி சொல்லித்தராங்க. எப்படின்னா, ஒரு பள்ளி இடையில ஓடுது, பள்ளின்னு சொன்னா கூட நம்ம என்ன சொல்லுவோம், பள்ளியாசத்துல பள்ளின்னு சொல்றீங்களா, வீட்டுல குழந்தைய பள்ளிக்கலாம் பள்ளி சொல்லக்கூடாது, 4 கால் ஜீவன் சொல்லி அதுக்கு மட்டும் தான் 4 கால் இருக்குதா அப்படின்னு நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கோம். 4 கால் ஜீவன் சொல்லி இருப்பதாக நாம சொல்லி வச்சிருக்கோம். காரணம் நமக்கு சின்னதுல இருந்து சொல்லிக் கொடுத்து பழக்கப்பட்ட விஷயம். பள்ளி நமக்கு ஹராம். ஒரு முஸ்லீம் இயல்பான ஒரு கல்லூரிக்கு படிக்க போனா, நம்ம ஊர்ல இருந்து வெளியூருக்கு போனதா ஒரு ஹோட்டல்ல உட்காந்து தட்டு சாப்பிட மாட்டாங்க. போனோமே ஆனா ஹலாலா என்று கேட்பான். ஹலாலுன்னு சொன்னா என்ன செய்வான், போய் உட்காந்து சாப்பிடுவான். ஒரு நண்பர் புதுசா இஸ்லாத்துக்கு வந்தவர் வந்து என்ன கேட்டார், அதற்கு நான் முஸ்லீம் ஆன புதுசுல ஒரு கடைக்கு போனேன். போய் அந்த இடத்துல நான் எல்லாமே சொல்லி கொடுத்தாங்க, எல்லாம் அல்லாவோட பேரை சொல்லிதான் அடுத்தது சாப்பிடணும்னு நான் அந்த கடைக்கு போயிட்டேன். ஹலால் இருக்குதான்னு சொல்லி கேட்டேன். அவர் ஹலால் இல்ல, ஹலால் என்ன அவர் நினைச்சிட்டாரு, ஹலால் என்பதை பின்பற்றமாக நினைத்து கொண்டாரு அந்த ஹோட்டல்கார். எங்க கடையில ஹலால் தான் விற்கிறது இல்லப்பா. அப்ப நமது இளைஞர்களுக்கு நமது குழந்தைகளுக்கு சின்ன வயசுல இருந்து நாம அதை பழகி கொடுத்துருக்கோம். என்ன அப்படின்னா, பாய்கடையில வாங்கி அறுத்து சாப்பிட்டா மட்டும்தான் சாப்பிடணும் என்கிற ஒரு சிந்தனைகளை நாம் சொல்லித் தருவதோடு மாத்திரமல்ல, நமது நண்பர்களோடு பழகிறோம், மாற்று மத சகோதரர்களோடு பழகிறோம். பழகிற பொழுது விருந்துக்கு அவங்க அழைத்தார்கள் என்றால் இயல்பாக சொல்லுவாங்க, அவர் வாய் வெட்டதை சாப்பிட மாட்டாரு, என்னது அல்லாஹ் பேரக்கூடிய தான் சாப்பிடுவார். அப்பொழுது நம்மிடத்தில் இருக்கிற விஷயத்தை மிக சாதுரியமாக அடுத்தவர்களிடத்தில் எட்டி வைத்து விட்டோம். அவர் தெரிந்து கொள்கிறார், இந்த தவறை இவன் செய்ய மாட்டான், அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி அறுத்தால் மாத்திரம்தான் இவன் உண்ணுவான் என்பதை தெரிந்து வைத்திருக்கிறான். அதே நேரத்தில் குடிக்க வச்சிருக்கான். பாய் எனக்கு அப்பப்போ கம்பெனி கொடுப்பார். நைட்டு நீங்க போனா பாய் நானும் சேர்ந்து என்ன செய்வான், போனா போய் பார்த்துட்டு இருக்கிறோம் என்கிற அளவிற்கு மதுவுக்கு அடிமையான சமுதாயமாகவும் இஸ்லாம் இருக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் சிறுவயதில் இருந்து நமது உள்ளத்தில் பதிய வைத்த ஒரு விஷயம், பன்றியை கண்டால் ஹராம், பன்றி நம்ம மீது மோதினால் ஹராம், நாய் நம்ம வீட்டை வளர்த்தக்கூடாது என்பதை நமது உள்ளத்தில் அழுத்தமான நமது பெரியவர்கள் பெற்றோர்கள் சொல்லிக் கொடுத்ததன் காரணமாக அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி அடுத்ததை மாத்திரம்தான் உண்ண வேண்டும் என்கிற அந்த உன்னதமான தத்துவங்களை நமது உள்ளத்தில் அழுத்தமாக பதிய வைத்து விட்டார்கள். ஆகவே எந்த சூழலிலும் நாம் அந்த தவறை செஞ்சிட மாட்டோம், போய் சாப்பிட மாட்டோம். அதே போன்றுதான் எல்லா தவறுகளையும் முன்னிறுத்தி வைக்கிற பொழுது நமது உள்ளங்களில்
பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். இன்றைய 5 நேர தொழுகையை விடுவதும் நமக்கு மிகப்பெரும் பாவம் தான். நாம் சிரமமான நேரங்களில் வட்டிக்காரன் வீட்டை கட்டுவதும் நமக்கு ஹராம் தான் என்பதை, இதையெல்லாம் மார்க்கம் நமக்கு தவறு என்பதை, பாவம் என்பதை நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அந்த பாவங்களை அழுத்தமான ஒரு உள்ளத்திற்கு நாம் பாடம் எடுக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, அவர் எடுத்து நம்ம பழகி வச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னா அல்லாஹ்வுக்கு பிடித்தமானவர்களாக மாறிவிடுகிறோம். ஒரு நேரத்துல நாமளும் மனிதன் தான், ஏதோ ஒரு நேரங்களில் தடுமாற்றங்கள் ஏற்பட்டு இருக்குமே, ஆனால் அதற்கான தீர்வு என்ன? இதோ இந்த இரவில் அல்லாஹ் அழைக்கிறான். நீங்க ஒரு நேரம் ஏதாவது தடுமாறி பாவம் செஞ்சுட்டீங்களா, தப்பு ஏதாவது செஞ்சுட்டீங்களா, வாருங்கள் உங்களை நான் மன்னித்து விடுகிறேன் என்பதை அல்லாஹ் நம்ம கூப்பிட்டு அழைக்கிறான். இன்னைக்கு நாம எதர்ச்சியாக பார்க்கிறோம். ஒரு தலைவனுடைய பிள்ளை அவருக்கான கொள்கை வாரிசாக நாம் பார்க்க மாட்டோம். ஒரு தலைவர் வாழுகிற பொழுது எத்தகைய கொள்கையை எடுத்து மக்களிடத்திலே சொன்னாரோ, அந்த கொள்கையை யார் பிடித்தமாக எடுத்துக் கொண்டு வருகிறாரோ அவர்தான் அந்த கட்சியை உருவாக்கிய தலைவருடைய கொள்கை வாரிசாக எல்லா இடங்களையும் நாம் பார்க்கிறோம். காந்தியவாதி என்று சொல்றோம். என்னன்னா காந்தி சொன்னார், அகிம்சை சொன்னார், உணவு உணவுகளை புசிக்க கூடாது என்று சொன்னார். இதை யாரெல்லாம் பின்பற்றி இருக்கிறார்களோ அவர்களுக்கு காந்தியவாதி என்று சொல்லுகிறோம். அப்படித்தானே? யாரெல்லாம் காந்தி சொன்னதை பின்பற்றுகிறார்களோ அவர்களுக்கு காந்தியவாதி என்று நாம் பேர் சொல்கிறோமா இல்லையா? அதே மாதிரி நாம் முஸ்லிமாக வாழ்கிறோம். ஆனால் பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தகைய கொள்கையை கொண்டு வந்து எத்தகைய உன்னதமான திட்டங்களோடு நம்மை அணுகினார்களோ, அந்த திட்டங்கள் நம்மிடத்தில் இருக்கிறதா, அந்த கொள்கைக்கு உரியவர்களாக நாம் இருக்கிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்கிறோம். சில தலைவர்கள் வாழுகிற பொழுது மிகப்பெரிய அளவில் பிரச்சாரங்கள் செய்தார்கள். ஆனால் அவருடைய கொள்கைகள் மக்களுக்கு மத்தியில் எடுபடவில்லை. ஆனால் சில தலைவருடைய கொள்கைகள் எடுபட்டது. ஆனால் 200 ஆண்டுகளுக்கு பின்னால் லெனினுடைய சிலையை எப்படி அவரால் உருவாக்கப்பட்டவர்கள் சிதைத்தார்களோ அவர்களுக்கு பின்னால் வந்தவர்களே அவருடைய கொள்கைகளை சிதைத்து விட்டார்கள். ஆனால் பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உன்னதமான ஒரு கொள்கையை வைத்திருந்தார்கள். ரசூலுல்லாஹ்வுக்கு இருந்த அந்த பவர்ல முஹம்மது நபி கிடைத்திருந்தால் இன்றைய ஒட்டுமொத்தமான உலகத்தின் ஆட்சியாளர்களில் தலை சிறந்த மனிதர் முகமது என்கிற பெயர் அவருக்கு கிடைத்திருக்கும். முகமது ரசூலுல்லாஹ்வுக்கு கிடைத்திருந்த அந்த தரமான பொருளாதாரத்தை அவர்கள் பயன்படுத்தி இருப்பார்கள். ஆனால் ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுடைய பொருளாதாரத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயன்படுத்தி இருப்பார்கள். ஆனால் இந்த ஒரே ஒரு செய்தி நம்ம யோசிக்கணும். நம்ம கல்யாணம் பண்ணிட்டு வர வீட்டுக்காரமாக கொஞ்சம் முறுக்கு சுத்தம் கூட தெரிஞ்சிட்டோம்னு சொன்னா, கல்யாணம் முடிச்ச 40 நாள் முடிஞ்சோடனே நம்ம தான் முறுக்கு வியாபாரத்தில் அதிபராக மாறிடுவோம். நம்ம வீட்டுக்காரமாக ஊறுகாய் கூட தெரிஞ்சுன்னா நம்ம தெரிஞ்சிருவோம், மிகப்பெரிய ஒரு ஊறுகாய் ஃபேக்டரி வச்சிருவோம். ஆனா முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மிகப்பெரிய பொருளாதார நிபுணராக இருந்தார்கள். பொருளாதாரத்தில் அந்த நாட்டிலே அவர்கள் தான் தலை சிறந்தவர்களாக இருந்தார்கள். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சீமானியை முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் முடித்தார்கள். ஆனால் பொருளாதாரத்தில் முஹம்மது நபியுடைய கவனம் இல்லை. முஹம்மது ரசூலுல்லாஹுடைய கவனம் எல்லாம் ஒரே ஒரு கவனம் இல்லை தெரியுமா? நான் மரணிப்பதற்கு முன்னதாக இந்த சமுதாயம் சீர்திருத்தம் பெற்ற சமுதாயமாக மாறிவிட வேண்டும். என்னால் யாரெல்லாம் எனது கையை தொட்டு பிடித்து விடுகிறார்களோ இவர்கள் அத்தனை பேர்களும் சூனவாதிகளாக மாறிவிட வேண்டும். நான் எப்படியாவது இவர்களை கொண்டு போய் சூனத்தில் சேர்த்து விட வேண்டும் என்பது மாத்திரமே முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய கொள்கை. ரசூலுல்லாஹ் அழகா சொல்றாங்க, இப்படி ஒரு நெருப்பு எரியுது, அந்த நெருப்புக்குள்ள மனிதன் எட்டி குதிச்சு விழுக போனான். அவனை போய் நான் எப்படி பிடிக்கிறேன்டா, இடுப்பு இருக்குல்ல, இடுப்பை போய் கெட்டிய பிடிச்சு இழுக்கிறேன். ஆனா அதையும் மீறி என்னுடைய கையை உதவி விட்டு உணவு விடுத்தாரான்னு சொல்லான்னு சொல்லி கவலைப்படுறான். ஒரு கீழே விழுக போனோம் அப்படின்னா முதல்ல நம்ம பிடிக்கக்கூடிய இடம் இடுப்பு தான் பிடிச்சி இருப்போம். சண்டை போறோம் என்ன செய்வோம், பாடா போடாதான்னு இடுப்பு தான் பிடிச்சி கெட்டியா பிடிச்சி இருப்போம். அந்த மாதிரி முஹம்மது நபி சொல்றாங்க, நான் எரிகிற நெருப்புக்குள் விழுகிற எனது சமுதாய மக்களை இடுப்பை பிடித்து நான் விழுக்கிறேன். ஆனால் அதையும் மீறி உள்ளே விழுந்து விடுகிறார்களே என்று பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவலைப்படுறான். அந்த சீர்திருத்தத்தை மாத்திரமே நோக்கமாக வைத்த முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் ஒரு 16 வயது இளைஞன், ஒரு 16 வயது இளைஞன் சாலபத்தின் அப்துல் ரஹ்மான் என்ற அவருடைய பெயர். அந்த இளைஞனை முஹம்மது ரசூலுல்லாஹ் 16 வயசு, ஒரு 10வது படிக்கிற வயசுன்னு சொல்லுங்களேன், ஒரு 10வது படிக்கிற பையனை முஹம்மது நபி கூப்பிட்டு ஒரு வேலைக்காக அனுப்பி வைக்கிறான். தம்பி போய் இந்த வேலையை முடிச்சுட்டு நீ திரும்பி வாப்பான்னு அனுப்பி வைக்கிறான். போன அந்த 16 வயசு பையனை காணல. ஒரு நாள்
நாள் ஆகுது, 2 நாள் ஆகுது, 3 நாள் ஆகுது, நாட்கள் ஓடி 40 நாள் ஆயிடுச்சு. அப்ப அந்த இளைஞனை தேடி கண்டுபிடித்து அழைத்து வருமாறு அல்லாஹ்வுடைய செய்தி வந்து ஜிப்ரீல் சொல்லிடுறாங்க. சொன்னாலே முகமது நபி 2 சஹாபாக்களை அழைத்து இந்த மாதிரி இந்த அப்துல் ரஹ்மான் அனுப்பி வச்ச அந்த பையனை காணா போய் தேடி முடிச்சு பார்த்துவாங்க. எல்லாம் அவர்கள் தேடுகிறார்கள். தேடி சென்று கடைசியில் மலையினுடைய அடிவார முகடு அங்க போய் ஒரு ஆட்டு இளைஞரத்துல கேட்டாங்க, இந்த மாதிரி அடையாளம் உள்ள பையனை காணல, நீங்க எங்கேயாவது பாத்தீங்கன்னாங்க. ஆமா இப்படி முடியும். கொஞ்ச நாள் மேல உட்காந்து அல்லாஹ் மன்னிச்சுக்கோ கத்திட்டுனா அந்த பையனா நீங்க போய் பாருங்க. போய் பார்த்தா முகமது ரசூலுல்லாஹ் எந்த மனிதனை அனுப்பி வைத்தார்களோ அந்த இளைஞர் அங்கே அமர்ந்து கொண்டு சர்வ விட்டுருக்காரு. சென்று அந்த 2 நபித்தோழர்களும் கேட்கிறார்கள், உமரதியல்லாஹு தஆலா அன்ஹு அலிரதியல்லாஹு தஆலா அன்ஹு என்று நினைக்கிறேன். அந்த 2 பேரும் போய் தாராபாவா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டு சொன்னாங்க. ஏமா இங்க வந்து உட்கார்ந்துட்டார். அவர் திடுக்கிட்டு கேட்கிறார். மற்ற 2 பேருமே பார்த்து கேட்கிறார், என்னை குறித்து ஏதாவது எச்சரித்து இறைவசனங்கள் ஏதாவது இறங்கி விட்டதா, எனக்கு தண்டனையாக ஏதாவது இறைவசனங்கள் இறங்கி விட்டாரா என்று பதவி போய் கேட்கிறார். இளைஞருக்கு அப்படிலாம் ஒன்றும் இல்ல, உன்னை காணல, ஆகவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டு சொன்னாங்க வாமா. அவர் வருகிறார். வருகிற நேரம் இஷாவுடைய நேரம். இந்த இஷாவுடைய நேரத்துல உள்ள வருகிற பொழுது தொழுக ஆரம்பிக்கல. அப்ப அவர் சொல்றாரு, எங்க ரசூலுடைய முகத்தை பார்ப்பதற்கு சற்று வெட்கமாக இருக்கு. ரசூலுடைய முகத்தை பார்க்க எப்படி இருக்குது? வெட்கமா இருக்கு. அதனால ரசூலா தொழுக நடத்தட்டும், நான் பின்னாடி வந்து இறந்துக்கிறேன். வந்து இணைந்து தொழுது கொண்டிருப்பவருக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதக்கூடிய வசனங்களை உணர்கிறார். உணர்ந்து மயக்க ஊற்று கீழே விழுந்து கொடுக்கிறார். தொழுகை முடிந்த பிறகு அவரை தூக்கி கொண்டு வீட்டிலே படுக்க வைத்து கொடுக்கிறார்கள். எம்பெருமான் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுது முடிச்ச பிறகு கேட்கிறாங்க, 2 பேரும் போனீங்கல்ல, எங்க அவங்க 2 பேரும் சொல்லி கேட்கிறாங்க. எங்க சாலபா கூப்பிட்டு வந்தா எங்க என்னமோ செய்தி சொல்றாங்க, வாங்க போறான்னு வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போய் பார்த்தா சாலபத்துக்கு அப்துல் ரஹ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் படுக்க வைத்திருக்கிறார்கள். போய் எம்பெருமான் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தலையை தூக்கி தன்னுடைய தொடையிலே வைக்கிறான். நான் எவ்வளவு ரொம்ப வயசுலாம் இல்ல, ஒரு 10வது படிக்கக்கூடிய வயசுல ஒரு பையன் தூக்கி வச்சவன பதறி போய் இந்த பாவினுடைய தலை உங்களுடைய புனித மேனியில் படுவதா என்று உதவி எழுந்து விடுகிறார். திரும்ப ரசூலா தூக்கி வைக்கிறாங்க, அவர் உதவி எழுந்து விடுகிறார். பாரபவனுக்கு என்னமா ஆட்சி, என்ன விஷயம் சொல்லு என்று பெருமானார் கேட்டவுடன் அவர் சொல்லுகிறார், யார் சொல்றா, நான் வானத்தை விட பெரும்பாவம் செய்து விட்டேன், பூமியை விட பெரும்பாவம் செய்து விட்டேன். அவர் பாவம் செஞ்சுட்டே சொல்றாரு. பெருமானார் கேட்கிறார்கள், உங்களுக்கு பாவம் வானத்தின் அளவா? அவன் வானத்தை விட பெரும்பாவம், பூமியை விட பெரும்பாவம், கடலை விட பெரும்பாவம் என்று அவர் அடுக்கிக் கொண்டே போகிற பொழுது எம்பெருமான் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், நீ செய்த பாவம் அல்லாஹ்வுடைய கருணைக்கு மத்தியில் இல்லையா சொல்றாங்க. அல்லாஹ் நினைத்தெல்லாம் மனுஷெல்லாம் இல்ல, ஆனால் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அந்த இளைஞன் செய்த பாவம் தான் என்ன என்பதை நாம் சிந்தித்து பார்க்கிற பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனை ஒரு அற்புதமான சமுதாயத்தை உருவாக்கி சென்றிருக்கிறார்கள். உருவாக்கப்பட்ட சமுதாயத்தை தனது கண்கொண்டு பார்த்து சென்றிருக்கிறார்கள் என்பதை நீங்களும் நானும் வாழ்க்கையில் ஒவ்வொரு நொடிப்பொழுதும் படித்து உணர வேண்டிய ஒரு செய்தி. நம்ம மனசுல எப்பயுமே அந்த செய்தியை பதிய வைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். நாம எப்படி இருக்கிறோம், அவங்க எப்படி இருந்தாங்க, எப்படி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம எல்லாம் உருவாக்குவதற்கு துடித்தார்கள் என்பதற்கு இந்த நிகழ்வுகளை ஒவ்வொரு பொழுதும் நாம் சிந்தித்து பார்க்கணும். என்னமா நீ பாவம் செய்த என்று கேட்கிற பொழுது இதற்காக வந்து அப்துல் ரஹ்மான் சொன்னார், யாரும் சொல்றதா, இதை நீங்க அனுப்பி வச்சுக்கல, போகும் பொழுது பாதையில் ஒரு வீட்டினுடைய திரை நகர்ந்த பொழுது அங்க ஒரு பெண்ணு குடிச்சிட்டு இருந்தா ஒரு தடவை பார்த்தேன். 2வது எனக்கு பார்வை தெரியாமல் அங்கே போய்விட்டது. பார்த்து முடித்தவுடன் எனது உடலெல்லாம் பதற ஆரம்பித்து விட்டது. எனது உடலில் எல்லாம் புழுங்குவது போன்ற ஒரு உணர்வு வந்து விட்டது. யாரும் சொல்லலாம், நான் இவ்வளவு பாவத்தை செய்து விட்டேன், யாரும் சொல்லலாம், என்னை அல்லாஹ் மன்னிப்பானா என்று கதறுகிறார் காலவத்திற்கு அப்துல் ரஹ்மான். பெரிய பாவம் இல்ல, போகிற பொழுதே அந்த திரை விலகியது, எனது பார்வை தெரியாமல் பட்டு விட்டது. மீண்டும் ஒரு முறை எனது பார்வை பட்டு விட்டது. அந்த தவறு பெரும் தவறை செய்து விட்டேன், யார் சொல்லலாம், அந்த தவறை நினைக்கிற பொழுதெல்லாம் எனது உடலில் தொழுவதை போல இருக்கிறது, யார் சொல்லலாம் என்று சொன்னார். கேட்ட நொடி பொழுதிலே பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்கள் எல்லாம் தாரை தாரையாக நீர் விடுகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சாலவா
தாலவா இதோ அல்லாஹ் உனது பாவங்களை எல்லாம் மன்னித்து விட்டான் என்பதற்கு நான் சாட்சி என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த பொழுது அந்த நிமிட நேரத்திலே தாலவாக்கை மூச்சை விடுகிறார், மரணமாகிறார் என்பதை நாம் வரலாற்றிலே பார்க்கிறோம் என்றால், இதுதான் அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சமுதாயத்தை உருவாக்கினார்கள். இப்படிப்பட்ட சமுதாயமாகத்தான் இந்த சமுதாயம் எல்லாம் மாற வேண்டும் என்பதை முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவு கண்டார்கள். கண்ணியமானவர்களே, இந்த கனவுகளைத்தான் நாம் நினைவாக்குவதற்கு ஒருவேளை நமது வாழ்க்கையில் எங்கேயும் தவறி இருக்கலாம், நமது வாழ்க்கையில் எங்கேயும் பாதங்கள் சரி இருக்கலாம். ஆனால் அந்த சருகுகளும் அந்த தடுமாற்றங்களையும் சரி செய்து கொள்வதற்காகத்தான் அல்லாஹ் இது போன்ற இரவுகளை எல்லாம் கொடுக்கிறார். கொடுத்து இதோ உங்களை நீங்கள் சீர்திருத்திக் கொள்ளுங்கள், உங்களை என் பக்கம் நெருங்கிக் கொள்ளுங்கள். அதாவது தொட்டா தீட்டு என்று சொல்லிக் கொண்டு மக்களை பாவி என்று ஒதுக்குகிற சில சமூகங்களுக்கு மத்தியில் நீ பாவியாக இருந்தாலும் கூட மன்னிக்கு நான் உன்னை கட்டி அழைத்துக் கொள்கிறேன் என்று தாய்களோடு அல்லாமல் கூப்பிடுகிறான். சில நேரங்களில் நாம் செய்த பாவங்களுடைய அந்த பெட்டகத்தை நமது மனைவி முன்னால் திறந்து காட்டுவோமையானால் வாழ்க்கையில் அவன் நம்மை மதிக்க மாட்டான். நமது பிள்ளைகளுக்கு நாம் கடந்து வந்த இளமை காலத்தை சொல்வோமையானால் நீயா எனக்கு அப்பன் என்று கேட்பான். அவன் உன்னை போய் நான் அப்பனாக பெற்றிருக்கிறதா என்று கேட்பான். சமுதாயத்தின் முன்னால் நமது பாவ சுமைகளை திறந்து காட்டுவோமையானால் இத்தனை நாள் உன்னை நான் தலைவர் என்று சொன்னேனா என்று சொல்லுவான். ஆனால் ரப்பல் ஆலமீனிடத்தில் மாத்திரம் கரங்களை உயர்த்தி, யா அல்லாஹ் இந்த பொழுது நான் இப்படி செய்து விட்டேன், யா அல்லாஹ் இந்த இடத்தில் நான் இப்படி தடுமாறி விட்டேன், யா அல்லாஹ் என்னை மன்னித்து என்று மாத்திரம் கரங்களை உயர்த்துவோமேயானால் வல்ல ரஹ்மான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா 20 தாய்க்கு மேல் கருணை உள்ளவர் நம்மை கட்டி அணைத்துக் கொள்கிறான். வா இதோ மன்னித்து விட்டேன், இதோ நீ திரும்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அப்படி நமக்கான பாவங்களையும் நமக்கான பாவ சுமைகளையும் இறக்கி வைக்கப்பட வேண்டிய இந்த நாள்தான் அந்த 3 அம்சங்களை அல்லாஹ் சொல்லுகிறான். முதல் வானத்திலே இறங்கி வந்து அல்லாஹ் நம்மை அழைத்து பேசுகிறான். என்ன தெரியுமா? அல்லாஹ் முஸ்தக்பிர் ஃபாக்பிர் லஹு, யாராவது என்னிடத்திலே பாவ மன்னிப்பு கேட்க வருகிறீர்களா, வாருங்கள் உங்களை நான் மன்னித்து விடுகிறேன். ஒரு நேரத்தில் நான் இளைஞர்களுக்கும் சொல்வேன், முதியவர்களுக்கும் சொல்வேன், எனக்கு நானும் சொல்லிக் கொடுக்கிறேன். என்ன தெரியுமா? நம்மால் ஒரு காலத்தில் முதுமையிலே அமர்கிற பொழுது நமது பேரிடத்திலே பேசுவதற்கு நம்மிடத்தில் ஒரு அழகிய செய்திகள் இருக்க வேண்டும். நமது வாழ்க்கையை கடந்து வந்து நாம் நின்று விடுகிறோம். நின்று வந்த பிறகு நம்மிடத்திலே வந்து அன்று பேசுவதற்கு கூட யாரும் வரமாட்டார்கள். அப்படி தப்பித்தவரை யாராவது வந்துட்டாங்க, அந்த பெருசுல போய் கொஞ்ச நேரம் உட்கார்ந்து வந்துட்டா சொல்வதற்கான அழகிய வாழ்க்கை நம்மிடத்தில் இருக்க வேண்டுமா இல்லையா? நான் போனேன், அந்த பழைய கம்பெனியில வேலை செஞ்சு அதை துரத்தி விட்டா, இங்க போனேன், இங்க துரத்தி விட்டா, எப்படி வந்த காலத்துக்கு வச்சு இந்த கம்பெனி நான் கட்டினான்னு எத்தனை நாளைக்கு தான் நம்ம அவங்களை சொல்லிட்டு இருப்போம். அதெல்லாம் வாழ்க்கை. இதோ நல்ல தத்துவங்களை அவர்களுக்கு எடுத்து சொல்வதற்கு எங்க தாத்தாட்ட போனா நல்ல 4 செய்திகளை சொல்வார் என்கிற அந்த தத்துவமான வாழ்க்கையை நமது வாழ்க்கையாக வாழ்ந்து வைக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, ஒரு ஏற்பாடுகிற நேரத்தில் நமது இளமையை நினைத்து பார்க்கிற பொழுது சற்று நம்மை நாமே மகிழ்ச்சிப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு வாழ்க்கை இருக்கணும். கைகால் தான் ஓய்ந்து போய் முறுக்கி இருக்கிற உட்கார்ந்து இருக்கும், ஒண்ணுமே முடியாமல் இருக்கும்போது இப்படி சொல்லக்கூடியவர்களாக இருக்கணும். அன்னைக்கு அல்லாஹ் சத்து கொடுத்துனா எப்படியோ பள்ளிக்கு போய் நான் 5 நேரம் தொழுகையை தொழுதுவேன், தலசை சொல்லுவேன், தராவி 20 ரக்காத் நான் நின்று சொல்லுவேன். ஆனா இன்னைக்கு என்னால முடியலையே என்று சொல்லக்கூடிய வாழ்க்கையாக நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். இப்படி சொல்லக்கூடாது. எல்லாம் சத்து இருந்துச்சு, ஒன்றும் செய்ய முடியல. இன்னைக்கு பாருங்க சேர்ல உட்கார்ந்து கொடுத்துட்டு இது கை சேரமான நிலை. அதே நேரத்தில் நமது வாழ்க்கை இப்படி யோசித்து பாருங்கள். என்னிடத்தில் எல்லாம் சத்து இருந்துச்சு, அன்னைக்கு நான் நின்று தொழுத போன வந்த நாளை நின்று தொழுக எனக்கு ஆசையா இருக்குது. ஆனாலும் என்ன செய்ய முடியல. எங்க வீடு தூரம், பள்ளிக்கு அவ்வளவு தூரம் எனக்கு இளமை காலங்களில் நான் நடந்து வந்து விடுவேன். ஆனால் இன்று நடந்து போக எனக்கு மனசெல்லாம் துடிக்குது. ஆனால் போவதற்கான சத்தியிலேயே ரப்பே என்று நமக்கு நாமே அல்லாஹ்விடத்தில் பேசிக் கொள்ளக்கூடிய அற்புதமான வாழ்க்கைக்கு சொந்தக்காரர்களாக நாம் மாறிக்கொள்ள வேண்டும். கண்ணியமானவர்களே, இந்த அற்புதமான வாழ்க்கையை எப்பொழுது நாம் உருவாக்கிக் கொள்கிறோம் என்றால் இது போன்ற நல்ல தருணங்களில் அல்லாஹ்விடத்திலே சொல்லுவாங்க. மூத்திருந்த யாராவது மூத்தரைக்கா பெற்ற மகன் ரைட்டு அழுதுட்டு இருப்பாரு, உடுப்பா நேரம் அழுகும். மனசுல இருக்க பாரமா என்ன செய்யணும், ஏன் விட்டுருங்க, அழுத என்ன செய்யாதீங்க, தடுக்காதீங்க சொல்லுவோமா இல்லையா? கதை அழுகிற பொழுது
அழுகு கொஞ்ச நேரம் அழுத மனசுல இருக்க பாரம்னா இறங்கிடும். ஒருவன் கவலையில் கஷ்டத்தில் இருக்கும் பொழுது நம்ம கையை கொடுத்து அழுதானா குடும்பம் கொஞ்ச நேரம் அழுத மனபாரங்கள் எல்லாம் தீர்ந்து என்று சொல்லுகிறோமா இல்லையா? அதே மாதிரி ரப்பிடத்திலே நமது மனபாரங்களை எல்லாம் சற்று இறக்கி வைக்கும். அல்லாஹ்விடத்திலே நமது மனபாரங்கள் அத்தனையும் இறக்கி வைக்க வேண்டும். இறக்கி வைப்பதற்கான இரவுதான் இந்த இரவு. அல்லாஹ்ட்ட உட்கார்ந்து அழுது பேசி அல்லாஹ்விடத்திலே இப்படி நாம் பேசுவதை அல்லாஹ் சந்தோஷப்படும். எப்படி நமது நண்பரிடத்திலே நாம் பேசுவதை மகிழ்ச்சியாக இருக்கிறோமா இல்லையா? நம்ம அல்லாஹ்விடத்தில் என்ன செய்யணும்? எல்லாத்தையும் சொல்லணும். அல்லாஹ் இப்படி செஞ்சுட்டா அப்படி செஞ்சுட்டு. அதே மாதிரி இந்த பழக்கத்தை நாம் விட்டோம். என்னடா பாவங்கள் செய்வது மிகப்பெரிய பாவம். இதுமாவது மாசியதி பாவத்தை வெளிப்படுத்துவது மாசியது பாவம் தான். நான் அந்த காலத்துல என்ன செய்வது தெரியுமா, ஏது செய்வது தெரியுமா என்று நாம் செய்த அந்த பாவங்களின் பட்டியல்களை பெருமையாக போய் வெளியே பேசுவது. நாம செஞ்ச பாவம் செய்தது பாவம், அதை மற்றவர்களிடத்தில் பெருமையாக நாம் பகிர்ந்து கொள்வது. அன்னைக்கு நான் அவனை அப்படி செஞ்சேன் இப்படி செஞ்சேன் இது அது என்ற ரத்த துடிப்பு இருக்கிற போது நாம் செய்த பாவங்களை எல்லாம் அடுத்தவர்களிடத்தில் சொல்வது பாவம். அதே நேரத்தில் ரப்பிடத்தில் அவைகள் அனைத்தையும் ஒப்படைக்கிற பொழுது பாவத்திற்கான அல்லாஹ்விடத்தில் நிவாரணமாக மாறிவிடுகிறது. கண்ணியமானவர்களே, ரஹ்மான் அல்லாஹ் இந்த நல்ல இரவில் அது போன்ற நன்மக்களாக உள்ள ரஹ்மான் நம்மையும் ஆக்கியிருப்பார்கள். ஒரு நேரத்தில் இருந்துச்சு என்னண்டா அல்லாஹ்வுடைய பேரை சொன்னா ஒரு சந்தோஷம். குழந்தை கூட நடக்கும் போது கூட பாரு நரகத்தெல்லாம் போட்டுருவான், நல்லா நரகத்தை போட்டுருவான். இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம் பாரு ஸ்டேட்டஸ்னா செல்போனை பிடிக்க வச்சிருவோம்னா அந்த குழந்தைய செஞ்சுட்டு அமைதியா செல்போனை பார்த்து உட்கார்ந்து அல்லாஹ்வோடு அல்லாஹ்வுக்கு கிடைக்கக்கூடிய சன்மானங்களின் மீது நமக்கான ஆசைகள் குறைஞ்சு போச்சு. சொர்க்கத்தின் மீது இருக்கிற அந்த ஆசை, அல்லாஹ்வை நான் சந்திக்க வேண்டும் என்கிற ஆசையெல்லாம் நமக்கு குறைஞ்சிட்டு வருது. ஒரு நாள் ஹாரூன் பாதுஷா மன்னரும் தனது மனைவியும் கடற்கரை ஓரமாக ஒரு வாக்கிங் வராங்க. வந்துட்டு ரெண்டு பேரும் வாக்கிங் வராங்க, பேசிக்கிட்டே வராங்க. வரும்பொழுது அங்கு மஜ்னூன் என்று சொல்லக்கூடிய இறை பித்தர்கள் அல்லாஹ்வுடைய ஞாபகத்தை உட்கார்ந்து கொடுத்து என்ன செஞ்சுட்டாங்கன்னா ஒரு மண்ணிலேயே வீடு செஞ்சு அங்க வச்சிருக்காரு. வச்சுக்கிட்டு போறவங்கலாம் கூப்பிட்டு சொல்றாரு, யார் இந்த வீட்டை வாங்குறாங்களோ அவங்களுக்கு பகரமாக ஒரு சொர்க்கத்தை ஒரு வீடு நான் வாங்கி தரேன், யார் இந்த வீட்டை வாங்கிக்கிறாங்களோ அவங்களுக்கு பகரமா நான் எங்க வாங்கி தரேன், சொர்க்கத்தை ஒரு வீடு வாங்கி தரேன் என்பதாக அந்த பித்தர் சொல்லிக் கொண்டு இருக்கிறார். ஹாரூன் பாதுஷா அந்த மன்னர் என்ன செய்யறாரு, அப்படின்னு அசத்தையாக கடந்து சென்று விடுகிறார். ஆனா அவங்க மனைவி சற்று மார்க்கத்தில் அவரை விட கூடுதலான பிரிமானம் அதிகமாக உள்ளவங்க சொர்க்கத்தை ஒரு வீடு கிடைக்கிறாரு. மனைவிக்கு பதில எவ்வளவு காசு அதிகமா சொன்னாரு, கொடுத்த நம்ம வாங்கிட்டாங்க. அந்த வீட்டை வாங்கிட்டு போய் இருவரும் உறங்குகிறார்கள். அப்ப ஆத்மாச சொன்னாரு, போய் சொல்லி உலகத்தை உள்ளவங்க அவனை ஏமாத்திட்டு போயிடுவான், நீ என்னமோ நான் சொன்னா நீ கேட்க மாட்டேன், நான் என்ன செய்யறதுன்னு கொண்டு 2 பேரும் படுக்கைக்கு போகிறார்கள், உறங்கி விடுகிறார்கள். ஆத்மாசா மன்னருடைய கனவு இருக்கிறது. கனவிலே தனது மனைவி சுலேகா ஒரு சொர்க்கத்தில் இருக்கிறார். சொர்க்கத்தில் ஒரு பிரமாண்டமான வீடு கிடைக்கிறது. அந்த வீட்டை யாருக்கு வாங்கினாலும் அவங்க என்ன செய்யறாங்க, கொடுக்குறாங்க. இந்த கனவை பார்த்த மன்னர் அதிகாலையிலே எழுந்திருத்து கனவிற்கு விளக்கம் சொல்வதிடத்திலே கேட்டார். உண்மைதான் என்பதாக அப்பதான் சொல்லித்தராங்க. அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த வீட்டை வாங்கினாங்கல்ல, அதுக்காக அதை வித்தவர் அபாயில் இஸ்லாமிய ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்கிற மிகப்பெரிய ஒரு மார்க்க அறிஞர் அதனை வித்தார். வாங்கியது சுலேகாமா வாங்கினாங்க. அல்லாஹ் ஏன் அந்த வீட்டை கொடுத்தா அப்படின்னா இந்த அம்மாவுடைய ஆர்வத்திற்காக அல்லாஹ் அந்த சொர்க்கத்திலே வீட்டை கொடுத்தாங்க. அந்த வீட்டை வாங்கினா சொர்க்கம் கிடைக்குமா என்பதெல்லாம் 2வது விஷயம். ஆனா எனக்கு சொர்க்கத்துல ஒரு வீடு கிடைக்குதே அப்படிங்கிற அந்த ஆசை இருந்தது அல்லவா, அந்த ஆசைக்காக அந்த வீடு என்பதாக பெருமக்கள் சொல்லித்திருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, அப்ப நமது உள்ளத்தில் ஆசைகள் இருக்க வேண்டும், ஆசைப்பட வேண்டும். எதற்காக வேண்டிய ஆசை? நான் அல்லாஹ்விடத்தில் போகிற பொழுது சுவனவாதியாக நான் ஆக வேண்டும் என்கிற ஆசை, நான் கொடுக்கிற பொழுது எனக்கு அல்லாஹ் சுவனம் கொடுப்பான் என்கிற ஆசை, நான் அல்லாஹ்வை போய் சந்திக்க போகிறேன் என்கிற ஒரு ஆசை. இந்த ஆசையெல்லாம் நமக்கு வருகிற போதுதான் நல்லவர்கள் அதிகமாக செய்யும். 3 யாசின் ஓதி துஆ செய்கிறோம். அல்லாஹ்வுடைய பாவமன்னிப்பு என்ன செய்யணும், மன்னிக்கப்படணும். 2வது அடுத்த விஷயம் நமது ஆயுள் என்ன செய்யணும், நீளமான ஆயுளுக்காக துஆ செய்யணுமா இல்லையா? இந்த நீளமான ஆயுளை குறித்து நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். உலகத்துல வாழ்றது ஈஸியான வாழ்க்கை, ஆனால் அந்த வாழ்க்கையை அர்த்தமுள்ள வாழ்க்கையாக வாழ வேண்டும். கண்ணியமானவர்கள், 60 ஆண்டு காலங்கள் வாழ்றோமோ இல்லையோ, 40 ஆண்டு காலங்கள் வாழ்றோமோ இல்லையோ, ஆனால் இந்த 40 ஆண்டு காலங்களும் அந்த 50 ஆண்டு காலங்களும் அல்லாஹ் நமக்கு எந்த
அந்த வாழ்க்கை நமக்கு அர்த்தமுள்ள வாழ்க்கையாக மாற வேண்டும். அல்லாஹ்விடத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த மூமினுக்கான வாழ்க்கை என்பது 60க்கும் 70க்கும் மத்தியில் உண்டான வாழ்க்கை என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. 60க்கும் 70க்கும் உண்டான வாழ்க்கையை எப்படி வேண்டுமானாலும் வாழ்ந்து விடலாம் என்பதல்ல, இப்படித்தான் வாழ வேண்டும் என்கிற ஒரு கட்டமைப்புக்குள், ஒரு வட்டத்திற்குள் வாழ வேண்டும். இப்ராஹிம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, வஸலாமுன் அலைய யௌம உலித்து வ யௌம அமூது வ யௌம உபஅஸு ஹய்யா. 3 நேரத்தை சொல்றாங்க ஈசா அலைஹிஸ்ஸலாம். என் மீது அல்லாஹ்வுடைய சாந்தி உண்டாயிட்டது எந்த நேரத்துல? 3 நேரத்தை சொன்னாங்க. நான் பிறந்த நேரம், நான் மரணிக்கிற நேரம், நான் எழுப்பப்படுற நேரம். இந்த 3 நேரமும் நமக்கும் சிறப்பான நேரமாக அமையும். நாம பிறந்த நேரம் எப்படிங்கிறது தெரியாது, ஆனால் மரணிக்க போகிற நேரம் என்பது நமக்கு நல்லா தெரியுமா இல்லையா? மரணம் என்பது ஒன்று வரும், நேரம் தெரியாது, ஆனா மௌத்தா போயிடும். எவ்வளவு காலங்கள் இந்த உலகத்தில் நாம் வாழ்வோம் என்பதெல்லாம் தெரியாது, ஆனால் ஒரு காலத்தில் நிச்சயமாக மௌத்தாவும் என்கிற உறுதி மாத்திரம் நமக்கு இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் சொன்னார் உலகத்திலேயே சிறந்த மனிதர் யார் என்பதை எனக்கு நீங்க அறிவிச்சு கொடுங்கன்னு சொல்லும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் தார உமருக்கு, ஒரு யாருடைய வயது அதிகமாக ஆகிறது, வயது அதிகமாக ஆகி அந்த வயதிலே யார் அதிகமான நன்மைகளை செய்கிறாரோ அவர்தான் உலகத்தில் ஆக சிறந்த மனிதர் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. உலகத்தை வாழணுங்கிற ஆசை நமக்கு மட்டும் இல்ல, நபிமார்களுக்கு கூட இருந்தது என்பதாக நாம் வரலாற்று பார்க்கிறோம். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் படைச்சிட்டான். படைச்சு அவர்களுடைய எதிர்கால சந்ததிகள் யாரெல்லாம் இருப்பார்கள் என்பதை அல்லாஹ் படைத்து காட்டுகிறார். அவருடைய வலது பக்கத்தை பார்க்கிறாங்க, எல்லாம் வெள்ளை வெள்ளையாக இருக்கிறார்கள். அந்த வெள்ளை உருவங்களிலே ரொம்ப அழகான ஒரு உருவத்தை பார்க்கிறாங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாம். பார்த்த உடனே இது யாரும் கேட்கிறாங்க, இதுதான் உங்க மகன் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் என்பதாக அல்லாஹ் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க. சொன்னா அப்படியா, இவ்வளவு அழகா இருக்கிறாங்க இல்ல, ஆகவே என் வயசுல இருந்து 40 வயசு நான் எடுத்து கொடுத்துறேன், என் பிள்ளைக்கு நீங்க கொடுத்துறாங்க சொல்லி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கொடுத்துறாங்க. கொடுத்த பிறகு மலக்குல் மௌத் தனது உயிரை பிடிப்பதற்காக வருகிறார். வருகிற போது மலக்குல் மௌத் கேட்கிறார், எனக்கு 40 வயசு பாக்கி இருக்குது, இந்த வராத பக்கத்துல அப்படிங்கிறார். அப்பதான் மலக்குல் மௌத் ஞாபகப்படுத்தினாராம் அல்லாஹ் சொல்லி, உங்க 40 தான் நீங்க உங்க தாவூது கொடுத்தீங்க, அப்ப உங்களுக்கு இருக்குது 40. இப்ப நபிமார்களுக்கும் உலகத்தில் வாழ வேண்டும் என்கிற ஆசை இருந்தது என்பதை அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையை பார்க்கிற பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் ரூபாக மலக்குல் மௌத் வராரு. வருகிற பொழுது மலக்குல் மௌத்திடத்திலே இப்படி ஒரு ஹதீஸ்ல அவர் ஓடி அடிச்சாரு. அடித்தவுடன் மலக்குல் மௌத்துடைய கண்ணோட வெளியே வந்துச்சு என்பதாக ஹதீஸ்ல பார்க்கிறோம். திரும்ப அல்லாஹ் போய் சொல்றாங்க, இந்த மாதிரி மலக்கு நடந்துட்டார் மூசா அலைஹிஸ்ஸலாம் என்பதாக. அப்ப அல்லாஹ் சொல்லி அனுப்புறான், ஒரு ஆட்டை கொண்டு மூசாட கொண்டு அந்த ஆட்டை பிடிச்சு தூக்க சொல்லு, அவருடைய கையில் எவ்வளவு முடிகள் வருகிறது அத்தனை ஆண்டு காலங்கள் வாழ்ந்து கொள்ளட்டும் என்பதாக சொல்லி வந்து இந்த செய்தியை சொல்றாங்க. சொன்னவுடனே அதுக்கு பின்னாடி மௌத்தான். அப்போ மௌத்தாக இப்பயே மௌத்தாய் செய்யறாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க. அப்பொழுது நபிமார்களுக்கும் உலகத்தில் வாழ வேண்டும் என்கிற ஆசை இருந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு மனிதனுக்கு எல்லாம் மறைந்து விடுகிறது, எல்லாம் வயோதிகம் அடைந்து விடுகிறது, ஆனால் 2 மட்டும் அவரிடத்தில் எப்பொழுது நிலைமையாகவே இருந்து கொண்டிருக்கிறது. ஒன்று துன்யா, உலகத்தினுடைய ஆசை, இன்னொன்று வாழ்க்கையின் மீது உண்டான ஆசை. உனக்கு என்னப்பா ஆசை? ஏதோ என் உள்ள கல்யாணத்தை பார்த்துட்டு கண்ணு மூணா முடிஞ்சிருச்சு, ஒரு 20 ஆண்டு காலங்களுக்கு போய் அடுத்து ஏதோ பேத்தியோட கல்யாணத்தை கண்ட பார்த்துட்டு அப்படியே கண்ணு மூணா முடிச்சு நானும் சந்தோஷமா போயிடுவேன். அப்புறம் பொண்ணு பேச்சு வந்துடும், அதே சொல்லுவாரு, இத்தனை காலத்துல இருந்துட்டேனே, இந்த பிள்ளையை பார்த்துட்டு ஏதாவது கரை செய்தி வச்சுட்டு போனா. எவ்வளவு ஆண்டு காலங்கள் நாம் வாழ்க்கை உலகத்தில் வாழ்ந்தாலும் கூட மரணம் என்பதை அவ்வளவு சீக்கிரம் நம்ம என்ன செய்ய முடியாது, மனதில் எடுத்துக்கொள்ள மாட்டுது. எவ்வளவு கொடுத்தாலும் சரி, சாப்பாடு உட்கார வச்சு வகையான 16 சுவையான உணவுகள் வச்சாலும் அவருக்கு முடிஞ்ச அளவுக்கு சாப்பிடுவாரு, முடியாது எவ்வளவுதான் வச்சு திரிச்சா முடியாது. ஆனா பணங்களோ காசுகளோ சொத்துகளோ சொங்களோ கொடுக்கும்போது இவ்வளவு இருந்தாலும் என்ன செஞ்சாலும் எடுத்து நம்ம வச்சுக்குவாங்க தெய்வமே தவிர. அதான் பெருமானார் சொன்னாங்க, வயதின் மீது உண்டான ஆசையும் பொருளின் மீது உண்டான ஆசையும் மனிதனுக்கு எப்பொழுதும் இளமையாகவே இருந்து கொண்டிருக்கிறது என்பதாக சொல்றாங்க. அப்பொழுது வயது நீண்ட ஆயுள்கள் கேட்கலாமா? கேட்கலாம். பெருமானார் கேட்கவும் தெரிவிக்கிறார். அந்த நீண்ட ஆயுள் எப்படி இருக்க வேண்டும்? ஆரோக்கியத்தோடு உண்டான ஆயுளாக இருக்க வேண்டும் என்பதை பெருமானார் சொல்றார். செல்லாசனுடைய சின்னந்த அப்பாஸ் பெருமானாரிடத்தை போய் கேட்கிறாங்க, எனக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுங்க, நான் அல்லாஹ்விடத்துல கேட்கணும், ஏதாவது சொல்லிக் கொடுங்க, பிரத்யேகமாக சொல்லிக் கொடுங்க நான் கேட்கிறேன். அவர் சொன்னாங்க,
நீ அல்லாஹ்விடத்தில் ஆரோக்கியத்தை கேள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் என்ன கேள்? ஆரோக்கியத்தை கேள். இரண்டாவது கேட்கிறாங்க, என்ன கேட்கணும்? ஆரோக்கியத்தை கேள் என்பதாக ஸல்லல்லாஹு சொல்லி கொடுத்தார். இப்ப ஆரோக்கியத்தையும் நீண்ட ஆயுளையும் கேட்கலாம் என்பதை நமக்கு மார்க்கம் சொல்லித் தருகிறது. ஆனால் அந்த நீண்ட ஆயுள் எப்படி உள்ளதாக இருக்க வேண்டும்? அர்த்தம் உள்ளதாக மாற வேண்டும். கனிமானவர்களே, அந்த ஆயுள் நமக்கு அர்த்தம் உள்ளதாக, அர்த்தம் உள்ள ஒரு வாழ்க்கையாக நமக்கு மாற வேண்டும். அல்லாஹ் சொல்கிறார் குர்ஆனில், ஹயாத்துன் தய்யிபா, பரிசுத்தமான வாழ்க்கையாக இருக்க வேண்டும். யார் நல்லவர்கள் செய்கிறார்களோ அவர்களை நான் எப்படி வாழ வைக்கிறேன்? அவர்களை ஹயாத்துன் தய்யிபா, பரிசுத்தமான வாழ்க்கைக்கு சொந்தக்காரர்களாக நான் வாழ வைக்கிறேன் என்பதை அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா சொல்லித் தருகிறான். நம்ம வாழ்க்கையில அல்லாஹ் எந்த காரணத்தையும் சொல்லி நல்லவர்கள் செய்வதற்கு தடுக்க முடியாது. யா அல்லாஹ், எனக்கு முடியல, அந்த வேலை இருந்துச்சு, இந்த வேலை இருந்துச்சு, அந்த ஆபீஸை பார்க்கறது, இந்த ஆபீஸை பார்க்கறது என்பதாக ஒரு பட்டியலை வச்சா அல்லாஹ் சொல்றான், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் மேலேயே நீ பெரிய அளவுக்கு இருந்த, உலகத்திலேயே கட்டி ஆளுகிற சுலைமான் நபியை அல்லாஹ் கொண்டு வந்து நிறுத்துவான். அவர்கள் இருப்பிடத்திலே பேசினார்கள், அனைத்து பறவைகளுடைய பாஷையும் அவர்கள் தெரிந்து வைத்திருந்தார்கள். ஆனால் அல்லாஹ்வை வணங்குவதிலிருந்து அவர்கள் ஒரு நொடி பொழுதும் கூட அவர்கள் தாமதித்தது கிடையாது. இப்படி நம்ம ஹதீஸ்ல படித்த ஞாபகம் இருக்கிறது. ஏதோ ஒரு நேரம் தொழுகை அவருக்கு தவறிவிட்டது என்பதற்காக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த அந்த படை குதிரைகளை எல்லாம் அவர்கள் குர்பான் கொடுத்தார்கள் என்பதாகவும் ஒரு படித்த ஞாபகம் இருக்கிறது. அந்த அளவிற்கு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உலகத்தை கட்டி ஆண்டார்கள். ஆனால் அல்லாஹ்வை வணங்குவதில் ஒரு பொழுதும் அவர்கள் என்ன செய்தார்? குறை வைக்கல. இல்ல, ரொம்ப கஷ்டம், நான் தான் சம்பாதிச்சு எல்லாமே பார்க்கணும் வைக்கணும் என்று சொன்னால் அல்லாஹ் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொண்டு வந்து நிறுத்துவான். ஒரு கையில் தலகாணியையும் இன்னொரு கையில ஒரே ஒரு டம்ளரோடு வாழ்ந்தவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம். அதோடுதான் அவர்கள் வாழ்க்கை பயணம் தொடங்கியது. ரொம்பவும் எளிமையாகவும் ஏழ்மையாகவும் வாழ்ந்தார்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம். ஒரு நேரத்தில் நடந்து கொண்டு சென்று கொண்டு இருக்கிற பொழுது ஒரு இடத்தில் கையை வைத்துக் கொண்டு ஒருவர் உறங்குவதை பார்த்து, இந்த தலகாணி நமக்கு எதுக்குன்னு எடுத்து கொடுத்தவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை வைத்து கேட்பார், எனது தூதர் ஈசாவுக்கு மேலா நீ ஏழ்மையாக இருந்து விட்டாய் என்று கேட்பார். இல்லையா அல்லாஹ், எனக்கு கைவலி, கால்வலி, முட்டிவலி என்று நோய் நொடிகளை பட்டியல் வைத்தால் நபீனா அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் கொண்டு வந்து நிறுத்துவார். என்னை துதிப்பதற்கு நாவும் என்னை நினைப்பதற்கும் அவருடைய உள்ளத்தை தவிர இதயத்தை தவிர அத்தனையும் புழுக்கள் அழித்த பொழுதும் என்னை நினைத்தவர் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம். ஆகவே அய்யூபை விட உனக்கு நோய் அதிகமாக வந்து விட்டதா என்பதாக அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா கேட்பார். இல்ல, எனக்கு வறுமை, எனக்கு அந்த வேலை இந்த வேலை, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை கொண்டு வந்து நிறுத்துவான் அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா. அவர் ஜெயிலில் இருந்தார், சிறையில் இருந்தார், கஷ்டப்பட்டார். ஆனால் அப்பொழுதும் என்னை நினைப்பதில் அவர் என்ன செய்தார்? தவறிவிடவில்லை என்பதாக அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா அவருக்கு எந்த ஒரு வாய்ப்பையும் சொல்லியும் எந்த ஒரு செய்தியும் முன்வைத்தும் அல்லாஹ்விடத்தில் நாம் தப்பிக்க முடியாது. எல்லாத்துக்கும் அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா ஒவ்வொரு விதமான படிப்பினைகளையும் அல்லாஹ் ஒவ்வொரு விதமான வாழ்க்கையை முன்மாதிரியும் அல்லாஹ் வைத்திருக்கிறார். அத்தனை கொண்டு வந்து அல்லாஹ் நிறுத்தி விடுவார். நாம சிந்திச்சு பார்க்கணும். 10,000 பேரை வச்சு நம்ம ஒருத்தர் வேலை வாங்குறோம். 10,000 பேர்களை வைத்து நாம ஒருத்தர் வேலை வாங்குறோம். எந்த வேலை செல்போனை போனாலும் இங்கே நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சிசிடிவி கேமரா பார்த்து இந்த செக்ஷன்ல செல்ல பண்றான் போய் என்னன்னு பாரு என்பதாக எங்கேயோ உட்கார்ந்து இங்க உட்கார்ந்து நம்ம வேலை வாங்குறோமா இல்லையா? இப்ப 10,000 பேர்த்தை நாம் மேய்ப்பதற்கான 10,000 பேர்த்தை கவனிப்பதற்கான சக்தி பெற்று இருக்கிறன்னா எல்லாத்தையும் படைச்ச அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா ஏதேனும் காரணங்களை சொல்லி தப்பிக்க முடியுமானா எந்த காரணத்தையும் சொல்லி தப்பிக்க விட முடியாது. ஆகவே ஹயாத்துன் தய்யிபா, நமது வாழ்க்கையை ஒரு லட்சியமாக வைக்கணும், அர்த்தமுள்ள வாழ்க்கையாக மாற்றிக்கொள்ள வேண்டும். இந்த நாள்ல சில முடிவுகளை நாம் எடுக்கணும். ஒரு இடத்துக்கு போனோம் வந்தோம் அப்படின்னு சொன்னா சில முடிவுகளை நாம் எடுக்க வேண்டும். எத்தகைய முடிவுகள் என்றால், ஒரு இடத்துக்கு வர்றோம், வராத்துக்கு வந்தோம், பெருநாளுடைய தொழிலுக்கு போனோம், ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனோம் வந்தோம், ஒரு அறிவாளியினுடைய நல்ல செய்தி என்ன அப்படின்னா, இந்த நாள்ல இருந்து ஏதோ ஒரு மாற்றங்கள் நமது உள்ளங்களிலே வந்து விழுக வேண்டும், விதையாக விழுக வேண்டும். விதையாக விழுகிற பொழுதுதான் அது உச்சம் பெறும். கண்ணியமானவர்களே, பெருமக்களுடைய வாழ்க்கையை பாருங்கள். ஒவ்வொரு இடங்களிலும் கிடைத்த ஒவ்வொரு நல்ல செய்திகள் தான் அவருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்திற்கு காரணமாக இருந்தது. செய்தினா உமர் ரலியல்லாஹு தஆலா தனது சகோதரியை வெட்டுவதற்காக வீட்டுக்குள் நுழைகிறார்கள். அங்கே கேட்ட குர்ஆன் வசனம் அவருடைய வாழ்க்கையில் மாற்றத்தை உண்டாக்கியது.
எல்லாத்துக்கும் அந்த குர்ஆன் வசனம் இருந்தது. ஆனால் அபஜகளுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தவில்லை. சிந்திக்கக்கூடிய அறிவாளியான அவர்களுக்கு குர்ஆனுடைய வசனம் அந்த ஒற்றை வரி ஒற்றை வார்த்தை வாழ்க்கையின் மாற்றத்தை ஏற்படுத்தியது. ஆகவே நாம் எந்த இடத்துக்கு நம்ம போறோமோ வரோமோ நல்ல விஷயங்கள் ஏதேனும் ஒன்றை நமது உள்ளத்தில் வித்தாக அதனை நாம் விளைத்துக் கொள்ள வேண்டும். இன்றைய நாளிலிருந்து நான் பாவத்தை விட்டு பரிசுத்தமானவனாக மாறிவிடுகிறேன், எனது வாழ்க்கையை நான் அர்த்தமுள்ள வாழ்க்கையாக மாற்றிக் கொள்கிறேன் என்கிற சிந்தனைகள் வேண்டும். அதே நேரத்தில் நமது பிள்ளைகளுடைய வாழ்க்கைகளையும் அர்த்தமுள்ள வாழ்க்கையாக மாற்றுவோம் என்கிற ஒரு சிந்தனை நமக்குள்ள வேண்டும். நபிமார்கள் பெரும்பாலும் உலகத்துக்காக அதிகமாக கவலைப்பட மாட்டாங்க. நபிமாருடைய கவலை அல்லாஹ்வின் ரசூலை பற்றி மாத்திரமே கவலையாக இருக்கும். அவருடைய சமுதாய சேவை குறித்து மாத்திரமே கவலையாக இருக்கும். ஆனா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் தனது மகன் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் துளைத்து போனதை நினைத்து நினைத்து அழுது தனது கண்ணுடைய பார்வையே போய்விட்டது என்பதாக குர்ஆன்ல பதிவு செய்யறாங்க. ஆனா எதற்காக அழுதார்கள் என்பதை பார்க்கிற பொழுது தனது மகன் துளைத்து விட்டார் காணாமல் ஆகிவிட்டார் என்கிற கவலையை விட அவருடைய உள்ளத்தில் அதிகமாக இருந்த கவலை, எனது மகன் ஈமானோடு வாழ்கிறாரா ஈமான் இல்லாமல் வாழ்கிறாரா என்கிற கவலைதான் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்திற்கு. எனது மகனுடைய வாழ்க்கை அர்த்தமுள்ள வாழ்க்கையாக இருக்கிறதா அல்லது அர்த்தமற்ற வாழ்க்கையாக இருக்கிறதா என்பதை குறித்து மாத்திரமே யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் தனது வாழ்நாள் முழுவதும் அழுதார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் காணாமல் போயிட்டாங்க. 12 வயசு என்பதாக குர்ஆன் சொல்லுகிறது என்று நினைக்கிறேன். 12 வயசு காணாமல் சென்றவர் அவர் இளமை பருவமெல்லாம் எய்திய பிறகுதான் கிடைக்கிறார். அவர் கிட்டத்தட்ட ஒரு 20-30 ஆண்டுகளுக்கு பின்னால் கிடைக்கிறார் என்பதாக ஒரு கணிசமாக வைத்துக் கொள்ளுங்கள். 30 ஆண்டு காலங்கள் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அழுதார்கள். அழுததுடைய காரணம், எனது மகன் அர்த்தமுள்ள வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறாரா அல்லது அர்த்தமற்ற வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறாரா என்பதுதான் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய அழுகையாக இருந்தது. இந்த 12 பேர் போய் அவங்க போய் சந்திக்கிறாங்க. சந்திச்சு இந்த மாதிரி நான் யூசுப்பை தான் பார்த்தேன் என்பதாக யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னோன்னே அவரை நீங்கள் எப்படி பெற்றுக் கொண்டீர்கள்? குர்ஆன் சொல்லுகிறது. அவரை எப்படி பெற்றுக் கொண்டீர்கள்? அவருடைய சட்டையை கொண்டு போன்றவே இவருக்கு பார்வை விழுந்ததாக குர்ஆன் சொல்லுகிறது. அவரை எப்படி பெற்றுக் கொண்டீர்கள்? மூமினாக பெற்றுக் கொண்டீர்களா முஸ்லிமாக பெற்றுக் கொண்டீர்களா? எந்த சூழலில் எனது மகனை நீங்கள் பெற்றுக் கொண்டீர்கள்? அவர் முஸ்லிமான முறையிலே நல்ல முறையிலே அவர் அர்த்தமுள்ள வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதாக தனது மகன்களெல்லாம் சொல்லுகிற பொழுதுதான் அவருடைய அழுகைக்கான தீர்வாக மாறியது. சந்தோஷம் அடைந்தார் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். என்னையும் அங்கே அழைத்து செல்லுங்கள் என்று சொன்னார். அப்ப நாமும் அர்த்தமுள்ள வாழ்க்கைக்கான முயற்சிகளை முழுக்க ஈடுபட வேண்டும். அதோடு மாத்திரமல்லாமல் நமது பிள்ளைகளையும் அர்த்தமுள்ள வாழ்க்கைக்கு சொந்தக்காரர்களாக மாற்றி வைக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் நம்ம கேட்கிறோம், நீங்க ஆயுத கூடாதா, கஷ்டம் இல்லாத வாழ்க்கை கூடாதா, எனக்கு விசாலமான ரிசுக்க கூடாதா என்பதெல்லாம் கேட்கிறோம். கேட்ட அந்த விஷயங்களை எப்படி நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும்? அன்னைக்கு பெரியவர்கள்ட்ட போய் எனக்கு 10,000 பணம் கொடுத்து தொழில் செய்யறதுக்கு என்று கேட்டால் முதல்ல அவங்க கேட்பாங்க, உனக்கு என்ன தொழில் செய்ய தெரியும்? தடையை போய் கேட்டாலே வாப்பா கேட்பாரு, 10,000 கையில கொடுக்குறேன், அந்த 10,000 கொடுக்குற அளவுக்கு உனக்கு என்ன தொழில் தெரியும்? உனக்கு என்ன தெரிஞ்சா நான் கொடுப்பேன். உனக்கு ஏதாவது தெரிந்ததுனால தானே அதனை கொடுப்பார்கள். கொடுத்த விஷயத்தை வைத்து இவர் பல்வி பெருக்கி மிகப்பெரிய ஆக்கியிருக்காரு அப்படின்னா சந்தோஷம். அதே மாதிரி அல்லாஹ்விடத்திலே நாம் கேட்டு பெறுகிறோம். யாரெல்லாம் மன்னிச்சிரு கேட்பதோடு மாத்திரம் போதாது. பெருமக்கள் சொல்லியிருக்கிறார்கள், பாவம் மன்னிக்கப்பட வேண்டுமே ஆனால் முதல்ல பாவத்தை பற்றி கவலைப்படணும். அந்த பாவத்தை இதோட விட்டுறாங்க உறுதிமொழி நமக்குள்ள இருக்க வேண்டும். பிறகு அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்ய வேண்டும். இந்த 3 செய்தால் அல்லாஹ் என்ன செய்யறாங்க? பாவத்தை மன்னிச்சிடறான். இந்த இறைவிலே நாம் அல்லாஹ்விடத்திலே பாவம் மன்னிப்பு கேட்கிறோம். கேட்டு முடிச்ச பிறகு அதற்கான தீர்வு என்ன? பாவம் இனிமே நான் சித்திர மாட்டேன். நீங்க ஆயுத குர்ஆன்லாம் நம்ம கேட்டோம். அல்லாஹ் நமக்கு நீங்க ஆயுதை கொடுக்கிறான், ஆரோக்கியத்தை கொடுக்கிறான். அந்த ஆரோக்கியத்தையும் அந்த நீங்க ஆயுதையும் நாம் எப்படி பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கிற ஒரு வரையறையை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். கண்ணியமானவர்களே, அப்படிப்பட்ட ஒரு சூழல்களை உருவாக்கி கொண்டு எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 40 ஆண்டு காலங்களிலிருந்து 63 வயசு, கிட்டத்தட்ட ஒரு 23 ஆண்டு காலங்கள் தான் தனது நபித்துவத்தை எடுத்து வைத்து வாழ்ந்தார்கள். ஆனா அந்த 23 ஆண்டு காலங்களிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த சாதனைகளும் முஹம்மது நபியுடைய அந்த இலக்கை நோக்கி அவர்கள் கடந்து சென்ற அந்த தூரத்தை நாம் படித்து பார்ப்போமே ஆனால் நமது வாழ்க்கையில் அந்த ஒரே ஒரு சதவீதத்தை நாம் எடுத்துக் கொள்வோமே ஆனால் நமது வாழ்க்கை வெற்றியான வாழ்க்கையாக மாறிவிடும். நமது வாழ்க்கை அல்லாஹ்விற்கு பிடித்தமான வாழ்க்கையாக மாறிவிடும்.
எல்லாம் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா இந்த பராத்துடைய இந்த மாண்பை கொண்டு அல்லாஹ் ஃபஜ்ருடைய தொழுகை வரை நம்மிடத்திலே வந்து இருக்கிறான் என்பதாக ஹதீஸ் சொல்கிறது. ஆகவே ஃபஜ்ர் தொழுகை வரை நாம் அல்லாஹ்விலே ஈடுபட வேண்டும், நல்லறங்களை செய்வதற்கான முயற்சிகளிலே ஈடுபட வேண்டும். நாம் மட்டும் நல்லது செஞ்சா போதும் அப்படிங்கிறது மாத்திரமே நினைச்சுக்கூடாது. அதாவது நம்ம காலத்துல முழுக்காம இருக்கணும் அப்படிங்கிற நினைப்பதை விட அடுத்தவங்க காலத்தை முன்னிடக்கூடாது என்று எடுத்துக் கொள்வது 2 நன்மை. நம்மளை பாதுகாத்துக்கிறது ஒரு நன்மை. என்னது, நம்ம காலத்துல முன்னிடக்கூடாது நம்ம நினைக்கிறோம், இது ஒரு நன்மைன்னா அடுத்தவர்களின் காலத்தில் முள் குற்றிவிடக்கூடாது, அந்த முள் ஏறிவிடக்கூடாது என்பதை அகற்றி போட்டால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருந்தாங்க, அதுக்கும் உனக்கு நன்மை என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நல்ல அமல்களை நாம் செய்வதை விட பிறர்களுக்கும் நல்ல உபகாரமாக நல்லுபகாரிகளாக வாழ்க்கையை வாழணும். தபூக் யுத்தத்திற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிதியை திரட்டி கொண்டிருக்கிறார்கள். நிதியை திரட்டி கொண்டிருக்கிற பொழுது உமர் ரலியல்லாஹு தஆலா இருக்கக்கூடிய செல்வத்தில் பாதியை கொண்டு கொடுத்தாங்க. சமுதாயத்திற்கான சேவை செய்வதிலே முனைப்பு காட்டி சஹாபாக்களை சொல்கிறேன். இப்படி நான் மட்டும் நல்லா இருந்தா போதும் அப்படிங்கிற ஒரு நினைப்பு இல்ல, அடுத்த முறை கொஞ்சம் நல்லா ஆக்கணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனையில அபூபக்கர் ரலியல்லாஹு வீட்டில் இருக்க அத்தனை இருக்காங்க. அபூபக்கரை என்ன நீங்க வச்சிருந்தீங்கன்னா பகியத்துல்லாஹ் ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வே ரசூலை மாதிரி நான் வீட்டில் வச்சுக்கிறேன். அதே நேரத்துல அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஈமான் கொண்ட அந்த நாளில் 6 நபர்களை இஸ்லாத்திற்கு அழைத்து வந்தார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கஷ்டப்படக்கூடிய அடிமைகளை உரிமைவிட்டு அவர்கள் அழைத்து வந்தார்கள். இதே மாதிரி நாம நல்லவர்கள் செய்வதோடு மாத்திரமல்லாமல் பிறருக்கும் உபகாரிகளாக வாழ வேண்டும். அப்படி வாழுகிற பொழுது நமது வாழ்க்கை அல்லாஹ் செழிப்பான வாழ்க்கையாக அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா ஆக்கி வைக்கிறார். ஆகவே வல்ல ரஹ்மான் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா இந்த பராத்துடைய மாண்பை கொண்டு எல்லா விதமான பாவங்களையும் ரஹ்மான் மன்னித்தருள்வானாக. நமக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா தந்தருள்வானாக. கடன் தொல்லைகளை விட்டு முசீபத்துகளை விட்டு அல்லாஹ் பாதுகாத்து வைப்பானாக. நமது வாழ்க்கையை சிறப்பான வாழ்க்கையாக வாழுகிற பொழுது லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு வாழ்ந்து மரணிக்கிற பொழுது அந்த உயர்ந்த திருக்கலிமாவை கூறி மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை ரஹ்மான் எல்லாம் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா உங்களுக்கும் எனக்கு தந்தருள்வானாக என்ற வாக்கோடு உங்களுடைய துஆவை ஆதரவித்து நிறைவு செய்கிறது. வாசிரவானா அந்த சிக்கிரதாய் பின்னாலே ஸலாம் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.